நான் கீழே பிடிச்சிருக்கேன், ஜிப்பு போடணும். ஆக்சுவலி டைட்டாக பிடிச்சி இழுக்கும்போது தோலில் சிக்கிடுச்சு ஜிப்பு. அவர் எடுன்றாரு, தெலுங்குல சொல்கிறாரு. அவர்கிட்ட போய் ஜிப்பு மாட்டிக்க எனக்கெல்லாம் அல்ல பிரதர், ஏசி ரூம்லேயே எனக்கெல்லாம் ஸ்வெட் ஆகிடுச்சு. நினச்சி பாருங்கள், சூப்பர் ஸ்டாரு இது வெளில போச்சு எவ்வளோ இஷ்யூ. வேறு எந்த ஹீரோவாக இருந்தாலும் ஒன்று திட்டிருப்பாங்க, கெட்ட வார்த்தையில் திட்டிருப்பாங்க, அடிச்சிருப்பாங்க, அவனை வேலையை விட்டு தூக்கியிருப்பாங்க. இது வந்து யாருக்குமே தெரியாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ரிவீலே பண்ணுறேன். நான் சினிமாவில் பார்த்துட்டேன் பிரதர், யாராருக்கெல்லாம் மரியாதை இருக்குது, ஒரு டெக்னீஷியனாக இங்கே மதிப்பு கிடையாது. கோட்டு கேட்ட விஜய், கேட்டு பாராட்டிய அஜித் அப்படின்னு அதான் டைட்டிலே. உடனே கேரவனுக்குள்ள கூப்பிட்டாங்க, சார் உங்களை கூப்பிட்றாரு. ஐயோ என்னன்னா ஏன்னா மாட்டி விட்டேன் அப்படின்னு. எனக்கு பயம், ஏன்னா அஜித் சாரை பற்றி கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறனால எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்தது, ஏதாவது சொல்லுவாங்கன்ட்டு. வணக்கம் பிரதர். வணக்கம். ஸோ தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா காஸ்டியூம் டிசைனர், செலிபிரிட்டி ஸ்டைலிஸ்ட், இப்போ ஆக்டர்னு சொல்லிட்டு நிறைய முக்கியமான படங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்கீங்க. லால் சலாம்களோ சூப்பர் கேரக்டர் பண்ணியிருக்கீங்க. எல்லா விஷயங்கள் பற்றியும் டீட்டெயிலாக பேசணும். ஃபஸ்ட் இதுக்கெல்லாம் முன்னாடி உங்களோட சினிமா இண்டஸ்ட்ரியில் உங்களோட ஜேர்னி வந்து எந்த புள்ளியில் ஆரம்பிக்குது? இல்லை, என்னோடய ஜேர்னி ஸ்கூல் படிக்கும்போது தான் ஆரம்பிச்சிச்சு. நான் ஸ்கூல் படிக்கும்போது சில பேர் வந்து என்னன்னு தெரியாமல் தான் சினிமா, நிறைய பேர் ஃபார்ச்சுனேட்டாக வந்துட்டேன், எனக்கு திடீர்னு தான் வந்து ஒரு முடிவு எடுத்த சினிமா அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் வந்து 10th படிக்கும்போது முடிவு பண்ணி தான் என்னோடய கரியர் வந்து சினிமான்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்படியோட என்னோடய ட்ராவல் கிரிக்கெட் வந்து மெயின் பில்லராக இருந்தது. இப்போ நீங்கள் இங்கே உட்காந்துருக்கேன்னா அது கிரிக்கெட் தான் சினிமாக்கான பேஸை க்ரியேட் பண்ணி கொடுத்துச்சு. ஆமாம், அந்த மாதிரி கிரிக்கெட்டும் சினிமாவும் இப்போ வரைக்கும் என்னோடய ட்ராவலில் இருந்துகிட்டே இருக்கேன். இப்போ கிரிக்கெட் தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க. ஃபஸ்ட்டு கிரிக்கெட் மேலே இருக்க ஆர்வத்தில் பயங்கரமாக விளையாடுறது போகிறதுன்னு சொல்லிட்டு எந்த புள்ளியில் கிரிக்கெட் சினிமா நோக்கி உங்களை கூட்டிகிட்டு வந்துச்சு? கிரிக்கெட்டுக்கான மெனக்கடல் ஜாஸ்தி இருந்தது, பாலிடிக்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. இது ஓவர் கம் பண்ணி வர்றது ரொம்ப டஃப்பாக இருந்தது. சரி வேணாம், சினிமா ரொம்ப பிடிக்கும், அதை தாண்டி ஒரு படி மேலே சினிமா, கிரிக்கெட் தாண்டி ஸோ சினிமாக்குள்ளே வரலாம் அப்படின்ட்டு சரி டிசைட் பண்ணி சினிமாக்குள்ளே வந்து அப்படியே போயிட்டுருக்கேன். சினிமாக்குள்ளே இப்போ வந்தேன் அப்படின்னு கேஷுவலாக சொல்லிட்டீங்க. பட் அதுக்கான போராட்டம் ஒன்று இருந்திருக்கும்ல, எந்த வகையில் வந்தீங்க, என்ன ரோலில் உங்களால் போக முடிஞ்சு, நீங்கள் என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்க, உள்ளே வரும்போது பார்க்கும்போது சினிமா இண்டஸ்ட்ரி எப்படி இருந்துச்சு, அந்த விஷயங்கள்லாம் சொன்னேன். இல்லை, எப்போவுமே எக்ஸ்பெக்டேஷன், இப்போ நம்ம ஒருத்தரோட ஆசையாக ஒருத்தர்கிட்ட ஒர்க் பண்ணுவோம், அந்த ஆசை வந்து ஒர்க் பண்ணதுக்கப்புறம் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக ரொம்ப கம்மி தான், ஒரு 60-70% தான் இருக்கும். சினிமா வெளிலேருந்து பார்க்குறது ஒன்று, உள்ளே வந்து அவ்வளோ பாலிடிக்ஸ் இருக்குது உள்ள சினிமாக்குள்ளே. போராடணும், உடனே வெற்றிங்கிறது உடனே கிடைக்காது. உங்களுக்கு தெரியும், ஒரு டெக்னீஷியன் ஆல்மோஸ்ட் 14 இயர்ஸ் இந்த 2010 வந்தேங்க. இப்போ வரைக்கும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோன்னு நினைக்கும் போதே நீங்கள் சொல்லும் போது தெரியுது, ஓகே இவ்வளோ வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கோம் இந்த ஃபீல்டில் அப்படின்னு சந்தோஷமாக இருக்குது. நிறைய அவமானங்கள். இப்போ எனக்கு அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் மட்டுமே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 lakhs மேலே வர வேண்டிய காசு மட்டுமே இருக்குது. ஆமாம், அதை தாண்டி ஏன் நான் ஒரு பெரிய படம் ஹிட்டு, அந்த படத்தில் இப்போ வரைக்கும் எனக்கு 3 லட்சம் தரல. ஸோ நான் ஏன் காசுக்கான்னு சொல்லலை, இது எல்லாமே அவமானங்களாகட்டும் காசாகட்டும் எல்லாமே இழந்து தான் நம்ம இங்கே இன்னும் சர்வைவல் பண்ணிகிட்ருக்கோம். அது மெயின் காரணம் சினிமா ரொம்ப லவ் பண்ணுறோம், ரொம்ப லவ் பண்ணுறோம் சினிமாவை. அதனால் நம்ம இன்னும் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம் நம்ம சினிமாவில். சினிமா மேலே எல்லாருக்குமே ஒரு கிரேஸ் இருக்கும். உள்ளே வந்து நிறைய டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம வந்து ஒரு காஸ்டியூம் டிசைனிங் இல்லை ஒரு ஸ்டைலிஸ்ட் அந்த மாதிரி விஷயங்கள் அந்த ஏரியாக்குள்ளே போகலாம் அப்படிங்கிற டிசிஷன் எப்போ எடுத்தீங்க நீங்கள்? நான் அதான் சொன்னேன், 10th படிக்கும்போது நான் விஜய் சாருக்கு ஒரு ட்ரெஸ்ஸாவது பண்ணணும்னு தான் என்னோட சினிமா ஆம்பிஷன். ஓகே நான் இப்போ அவருக்கு 2 படம் பண்ணிட்டேன், என்னோட ஆம்பிஷனை அச்சீவ் பண்ணிட்டேங்கிற பெருமையாகவே நான் சொல்லுவேன். அடுத்தடுத்து பயணங்கள் வந்து இப்போ ரஜினி சார் பண்ணுறோம், இதெல்லாம் நான் நினச்சி பார்க்கல. அவர் கூட ஒர்க் பண்ணுறதுலாம் ஒரு என்ன சொல்கிறது, நான் வெறும் பாகியமாக பார்க்குறேன். அதெல்லாம் வந்து லைஃப் டைம் செட்டில்மெண்ட் சொல்கிறாள்ல, அந்த மாதிரி தான் எனக்கு இதெல்லாம். இதுக்கப்புறம் எனக்கு சினிமாவில் எனக்கு இதுக்கு மேலே என்ன வேணும், இனிமேல் நான் வந்து எனக்கான சர்வைவலுக்கு நான் ஒன்று சம்பாரிச்சுக்கணும், பேர் புகழ் அதெல்லாம் எனக்கு ரொம்ப இதனால் நம்பிக்கை இல்லை. நம்மளோட டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டோம் எண்ட் ஆஃப் த டே. ஸோ அது வரைக்கும் சந்தோஷம். இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த ஆரம்ப நாட்களில் நிறைய அவமானங்கள், நிறைய காசு கொடுக்காம ஏமாற்றணும், அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் பார்த்துருப்பீங்க. பட் 10th படிக்கும்போது உங்களுக்கு ஒரு ஆம்பிஷன் இருந்துச்சு இல்லை, விஜய் சாருக்கு ஒரு காஸ்டியூமாக பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தெரிய பைரவா 2 படத்துலையுமே பண்ணிட்டீங்க. அந்த 2 படங்களும் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது, அவருக்கான காஸ்டியூம்ஸ் ரெடி பண்ணும்போது அந்த நாட்கள் எப்படி இருந்துச்சு, அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை பதர், எப்படி நீங்கள் எல்லாருமே லவ் பண்ணிட்டு தான் வந்திருப்போம் இந்த இடத்துக்கு. லவ் பண்ணும்போது நம்ம எப்படி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும், எப்படா நமக்கு அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், எப்படா அவங்ககிட்ட பேசுவோம், அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல, அதுதான் எனக்கு விஜய் சார் கூட இருந்தது. ஒவ்வொரு நிமிஷமும் அவரை பார்க்குறதே ஒரு பொண்ணை பார்த்து நம்ம எப்படி ஆசையாக லவ் பண்ணுவோமோ, ரசிக்கிறது, அவங்க சாப்பிட்றது. சினிமாவில் பொண்ணுக்கும் பையனோட காதலை காமிப்பாங்கல்ல, சாப்பிடும்போது அப்படியே பார்த்துட்டே சாப்பிட்றது, குளிக்கும் போது அவர் நினச்சிட்டே குளிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்ல, அது எல்லாமே நேரில்
நடந்துச்சு எனக்கும் அவருக்கும். அவர் ஏன்னா அப்படி ரசிச்சிருக்கேன் அவரை. நான் அவரை நினச்சி தான் நான் சினிமாவுக்கு வந்தேன். ஸோ அப்படிப்பட்ட பர்சன் வந்து அவர் உட்கார்றாரு, எப்படி சாப்பிட்றாரு, எப்படி பேசுகிறாரு, ஒவ்வொரு ஒரு மூமெண்ட்ஸும் நான் பார்க்குறத எனக்கு கொடுத்து, நான் நேராக பார்க்க கொடுத்து வச்சுருந்தது. ஸோ அதெல்லாம் லைஃப்பில் மறக்க முடியாது. அதனால அவருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு விஜய் சாரோட காஸ்டியூம்ஸ், கெட்டப் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. அண்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம், துப்பாக்கிக்கு அப்புறம் நீங்கள் பார்க்குறப்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நீங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தீங்க, நம்ம விஜய் சாரை எப்படி காட்ட போகிறோம் காஸ்டியூம்ஸில் அப்படிங்கிறது உங்களோட பிளான் என்னவா இருந்துச்சு? தெரியல வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த கேரளா போர்ஷன் இருந்ததில்ல, அது மட்டும் தான் நான் பண்ணேன். அப்புறம் ராங்குன்னு ஒரு சாங் எண்டில் வரும், டிஆர் சார் பாடியிருப்பார். அது ஃபுல்லாக ஆர்டிஸ்ட்லேருந்து பின்னாடி ஆடுற டான்ஸஸ் எல்லாத்துக்குமே நான் தான் பண்ணேன். அது என்னன்னா விஜய் சார் எது போட்டாலுமே ட்ரெண்டிங் வருது. நம்மளால ஒரு ஒயிட் ஷர்ட்டை ஒன்றும் இல்லை, தலைவா படத்தில் வந்து நம்மளால ஒரு ஆஃப் ஸ்லீவ் ஷர்ட் போட்டிருப்பாரு, ஒரு ஜீன்ஸ் போட்டுருவார், அது ட்ரெண்டிங். ஒரு ஸ்டார் ஐக்கான ஒரு சூப்பர் ஸ்டார் அந்த இடத்துல இருக்கிற ஒரு பர்சன் வந்து என்ன ட்ரெஸ்ஸு போட்டாலுமே ட்ரெண்டிங் தான். அது வந்து ஆடியன்ஸ் எடுத்து கொண்டாடுவாங்க. எனக்கு பைரா படத்தில் வந்து நான் போல்கா டாட் ஷர்ட் ஒன்று பண்ணேன் பிரதர். அதுதான் என்னோடய பிஸ்னஸ் மேன் ஆக்கினதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன். அந்த ஷர்ட்டு அந்தளவுக்கு அந்த ஷர்ட்டு சூப்பர் ஹிட்டு. எல்லாமே இந்த போல்கா டாட் ஷர்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு ட்ரெண்டிங் க்ரியேட் பண்ணிச்சு. அதுக்கு என்னென்னா என் டிசைன்லாம் நான் சொல்ல மாட்டேன், போடுற ஆள் யாருங்கிறது முக்கியம். ஸோ அந்த மாதிரி விஜய் சாருக்கு எதை போட்டாலுமே அது பர்டிகுலராக அப்படிலாம் இல்லை பிரதர், அவர் என்ன போட்டாலுமே ட்ரெண்டிங் ஆகிடும். இப்போ அவர் கூட ஒர்க் பண்ணது ஓகே, பட் அவர் பர்சனலாக அவர்கிட்ட பேசுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அவர் அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது உங்களுக்கு? எப்படி பேசுவார் உங்களுக்கு? அவர் பயங்கர, அதாவது அவர் ஜாலியாக, பயங்கர ஜாலி கேரக்டர் பிரதர். அந்த அதுக்கான பர்சன் அமையணும். இப்போ எக்ஸாம்பிள், ஒரு தடவை அவர் ஓன் கூலர்ஸ் போட்டார், அப்படியே ஃப்ளோவில் அப்படியே ஓன் போட்டு நடிச்சிட்டார். இப்போ அதே மாதிரி எங்களுக்கு டூப்புக்கு வேணும், இன்னொரு அதே மாதிரி கண்ணாடி வேணும். சார் இது எங்கே சார் வாங்கினீங்க, இது மாதிரி இன்னொன்று தேவைப்படுது அப்படின்னு நான் போய் கேட்குறேன். நண்பா இது துபாயில். சரி சார். ஒரு மாலில். ஓகே சார். செகண்ட் ஃப்ளோரில் அந்த கடையில் வாங்கினேன் அப்படின்பாரு. அது என்ன, சரி இங்கே வாங்கலை நண்பா, வெளியூரில் வாங்கினதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி துபாயில் ஒரு மாலில் செகண்ட் ஃப்ளோரில் ஒரு கடையில் வாங்கினேன் அப்படி சொல்லிவிட்டு ஒரு கடையில் வாங்கினேன். என்ன பார்த்து சொன்னார், எனக்கு சிரிப்பு வந்துச்சு, இங்கே வாங்கலான்னு பாப்புறேன்னு சொல்லி. இந்த மாதிரி அப்பப்போ ஒரு ஃபன் அவர் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ தான் கரெக்டாக எல்லாம் ஞாபகம் இருக்குது, கபாலி படம் ரிலீஸ் ஆச்சு. நாளைக்கு ரிலீஸ்னால் இன்றைக்கி சார் கூட நாங்கள் பஸ் ஸ்டாண்ட் சீன் எடுத்துகிட்ருக்கோம். இப்போ பிரசாத் ஸ்டுடியோவில் செட்டு போட்டு எடுத்துகிட்ருக்கோம். அப்போ நாளைக்கு ரிலீஸ். நான் சொன்னேன் சார் தலைவர் படம் எங்கே சார் பார்க்கணுன்பா, தலைவர் படம் பார்க்கணும், எங்கே பார்க்கணுன்னு என்னென்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி அவர் வந்து அவர் பிடிச்சி போச்சுன்னா உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுவார். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அப்போது ஒரு மேகசினில், பெரிய மேகசின், என்னோடய இன்டர்வியூ வந்துருந்தது. அதில் என்ன டைட்டில் இருக்குன்னா, கோட்டு கேட்ட விஜய், கேட்டு பாராட்டிய அஜித் அப்படி, அதான் டைட்டிலே. அதாவது விஜய் சார் போன இன்டர்வியூவில், அதுக்கு முன்னாடி இன்டர்வியூவில் விஜய் சார் வந்து கோட்டு கேட்டாருன்னு சொல்லியிருந்தேன், அது ஒரு டைட்டிலாகவும். மான்கரத்தை பார்த்துட்டு அஜித் சார் என்னை அப்ரிஷியேட் பண்ணாராம். சிவகார்த்திகேயன் அண்ணாவே சொல்லியிருக்காரு ஒரு இன்டர்வியூவில், ஒரு ப்ரைவேட் சேனலில் வந்து என்னோடய ஸ்டைலிஸ்ட்டை வந்து அஜித் சார் பாராட்டினாருன்னு சொல்லியிருந்தார். ஸோ அவங்க கண்டென்ட் என்ன போட்டாங்கன்னா, கோட்டு கேட்ட விஜய், கேட்டு பாராட்டிய அஜித் இப்படின்னு போட்டாங்க. இப்போ போட்டாங்க. அந்த புக்கு நான் வந்து வச்சுருந்தேன். அப்போ சாரோட அசிஸ்டன்ட் வந்து சார்கிட்ட காமிச்சிட்டார், இது பாருங்கள், இது மாதிரி இன்டர்வியூ சத்யா கொடுத்துருக்கான்னு சொல்லி. உடனே கேரவனுக்குள்ளே கூப்பிட்டாங்க, சார் உங்களை கூப்பிட்றாரு. ஐயோ என்னன்னா ஏன்னா மாட்டி விட்டேன் அப்படின்னு. எனக்கு பயம், ஏன்னா அஜித் சாரை பற்றி கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறனால எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்தது, ஏதாவது சொல்லுவாங்கன்ட்டு. இன்னும் பயங்கரமாக பேசுகிறேன் நண்பா, இல்லை நீ பேசுனது தானா, இல்லை அவங்களே போட்டாங்களா அப்படிங்கிறேன். அது இல்லை நானே பேசுகிறேன். அப்படியா, பயங்கரமாக இருக்கு, படித்தேன் நான், நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னார். ஸோ நான் என்ன பயந்தேன்னா, நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணுறான், அவருக்கு அகெயின்ஸ்டாக பேசக்கூடிய ஒரு ஹீரோ பற்றி பேசியிருக்கோம், அது ஏதாவது இஷ்யூ ஆகும் பயந்தானா, அவர் அதை பற்றி இதே பேசவே இல்லை. நான் நல்லா பேசியிருக்கேன், நீ பேசினியா இல்லை அவங்களே போட்டாங்களா அப்படின்னு. இல்லை சார் நான் பேசினது தான் அப்படின்னு. ரொம்ப நல்லா இருக்கு நண்பா, நான் மெச்சூரிட்டியாக பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணார். ஸோ அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் அவர் கூட ட்ராவல் பண்ண இதில் இருக்குது. நண்பன் தான் கூப்பிடுவார், நண்பா தான் கூப்பிடுவார் எப்போவுமே. ஆமாம் நண்பா வா நண்பா, அப்புறம் என்ன வாட்ஸ் ஹேப்பனிங் அப்படி தான் கேட்பாரு. நண்பா தான் கூப்பிடாரு. இப்போ காஸ்டியூம் டிசைனர் பொறுத்த வரைக்கும் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இப்போ ரீசெண்டாக மார்க் ஆண்டனி வந்து ஒரு பயங்கரமான ஒர்க்குன்னு சொல்லலாம். அது போன வருஷத்தோட பெரிய ஹிட் அந்த படம். அதை தாண்டி எவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணாங்க ஆடியன்ஸ் அந்த படத்தை, பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணாங்க. என்ன ஒரு பீரியட் படம், ஒரு ரெட்ரோ எஃபெக்ட்லாம் கொடுக்குறோன்றப்ப லைக் ஒரு ரியலிஸ்டிக்காக கொடுக்குறோம், அதே நேரத்தில் அது ஒரு மாதிரி ரெட்ரோவாக ஜாலியாக அந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறோம். சரி, எனக்கு கிரேட் ஒர்க். எனக்கு தெரிஞ்ச உங்களோட ஒர்க்கில் அந்த படத்துக்கான ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். இல்லை அது வந்து ஓப்பனாக சொன்னோன்னா, ஆதிக்கு வந்து ரொம்ப ஃபேண்டஸியாக யோசிப்பார். இப்போ லால் சலாம் வந்து ரெண்டுமே 90s தான். ஆக்சுவலாக லால் சலாம் வந்து ரொம்ப லைவான படம், 90s லைவ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இது மார்க்கண்ட் பயங்கர ஃபேண்டசி, அவர் எதுவாக இருந்தாலும் அவர் ஃபேண்டசி இருக்கணும். அவர் ரொம்ப லைவில் எதிர்பார்க்க மாட்டார். நான் ஆடியன்ஸை திருப்தி பண்ணணும், அவங்க பார்க்கும்போது என்கேஜிங்காக இருக்கணும், ஆனால் ஒவ்வொரு விஷயம் புதுசாக இருக்கணும்.
ஒரு காஸ்டியூம் வந்து இப்படி தான் இல்லாமல் இப்படியும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவரோட தாட்ஸு. ஸோ ஒவ்வொரு விஷயம் எனக்கட்டும் பாரு. ஈவன் நீங்கள் இப்போ எஸ்ஜே சூர்யா சாரோட அந்த தாத்தா அப்பா கேரக்டர் பார்த்தீங்கன்னா சூட்டு போட்டிருப்பாரு. ஒவ்வொரு சூட்டு கலர் தகுந்த மாதிரி கூலர்ஸ் போட்டிருப்போம். சின்ன சின்ன விஷயங்கள் அவ்வளோ டீட்டெயிலிங் ஒர்க் பண்ணோம். நான் எதிர்பார்க்காத ரெகக்னேஷன் கிடச்சிது பிரதர். சான்ஸே இல்லை, நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு 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 அப்ரிஷியேஷன். நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து உன்னோட பெஸ்ட்டு இதுதான் அப்படின்லாம் சொன்னாங்க. நீங்கள் எவ்வளோ படம் பண்ணிக்க 40 படம் பண்ணிடலாம், உன்னோட பெஸ்ட்டு இதை கமர்ஷியலாக எல்லாருக்கும் பிடிக்கிற ஒவ்வொரு விஷயமும் அந்த ஷர்ட்டில் எல்லாமே கஸ்டமைஸ் பிரதர். இப்போ 60s 70s 80s 90s 4 பீரியட் இருக்குது, 4-5 பீரியட் இந்த படத்தில் இருக்குது. எல்லாமே கஸ்டமைஸ் தான் பண்ணணும், எதுவுமே ரெடிமேட் கிடையாது. அப்போ நீங்கள் எதுவாக இருந்தாலும் உருவாக்கணும் ஒரு ஃபேப்ரிக்கை. அப்படிப்பட்ட சூழல் இருந்தது. எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக ஒவ்வொரு விஷயம் பார்த்து பண்ணோம். இது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம் பிரதர். பரவாயில்ல, உழைச்சதுக்கான ரெகக்னேஷன் கிடச்சிது அப்படின்ட்டு. உண்மையில் நான் என்னோட பெஸ்ட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான ஃபிலிமாக தான் நினைக்கிறேன் அவுட்ஃபிட் பொறுத்த வரைக்கும். இப்போ நீங்கள் ஒரு ரியலிஸ்டிக்காக ஒர்க் பண்ணணும்னா ஓகே, அதை நம்ம ப்ராப்பராக ஸ்டடி பண்ணி ரிசர்ச் பண்ணி இந்த மாதிரி கண்டென்ட்டை கிரியேட் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்களை உள்ளே கொண்டு வரலாம் நீங்கள் யோசிக்கலாம். பட் நீங்கள் அதில் கிரியேட்டிவாக ஃபேண்டஸியெல்லாம் ஆட் பண்ணணும், ரெட்ரோ ஃபீல் கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த ரெண்டு விஷயத்தையும் மிக்ஸ் பண்ணுற ப்ராசஸ் இருக்குல்ல, அது உங்களுக்கு எவ்வளோ தூரம் பர்சனலாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இல்லை? ரொம்ப நல்ல கொஸ்டின் பிரதர். நீங்கள் ரெண்டையுமே நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப என்னையா இதுக்கு இப்படி ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்கானுங்க எப்படி அப்படின்னு ஒன்று இருக்குது. செம்மையாக இருக்குல்ல, ஒரு 90s இப்படிலாம் இருந்திருக்கு அப்படின்றது. நீங்கள் ரெண்டுமே மேனேஜ் பண்ணணும்ல, அது ரொம்ப டஃப்பாக தான் இருந்தது. அது வந்து என்ன சொல்கிறது, இந்த மதில் மேல் பூனை மாதிரி தான். அது இப்படியும் இருக்கலாம், அங்கிட்டும் போகலாம். பட் அது ஒரு ரிஸ்க் எடுத்தோம், பட் சக்ஸஸ் ஆகிடுச்சு. நிறைய பேர் இன்ஃபேக்ட் என்ன சொன்னாங்கன்னா, காஸ்டியூம் தான் இந்த இயரில் நடக்குதுங்கிறது கன்வே ஆச்சு. மார்க்கண்டி படத்தில் உங்களுக்கு போயிட்டு வரும்ல, இது 90s நடக்குது, இது வந்து 70s நடக்குது அப்படிங்கிறது காஸ்டியூமில் தான் கன்வே ஆச்சு. நிறைய பேர் என்ன சொன்னாங்க, ப்ரெஸ் மீடியா பர்சன்ஸ் நிறைய பேர் சொன்னாங்க, உன்னோட காஸ்டியூம் தான்ப்பா அந்த படத்தில் வந்து இப்போ இந்த பீரியட் போயிட்டுருக்கு, இந்த பீரியடில் ஃப்ளாஷ்பேக் போகுது இப்படிங்கிறது எங்களுக்கு புரிஞ்சது. மெயினாக காஸ்டியூம் ஒரு முக்கியமான ஒரு ப்ளே இந்த படத்தில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப ஹாப்பி. நிச்சயமா, ஏன்னா டைம் லூப் கான்செப்ட் முன்னாடி போயிட்டு வந்துட்டு இருக்குது, எங்கே வேணா ஆடியன்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அதில் உங்களோட ஒர்க் வந்து கண்டிப்பாக ஸ்பெசிஃபிக்காக நம்ம பாராட்டிக்கலாம். தேங்க்யூ. ஸோ அதே மாதிரி இப்போ லால் சலாம் சொன்னீங்க, ஒரு 90s பேக்ரவுண்ட் நடக்கக்கூடிய கதை, பட் ரியலிஸ்டிக்காக இருக்கணும், கொஞ்சம் யதார்த்தமான விஷயங்களாக கொண்டு வரணும்னு சொல்லுங்க. இதுக்கான ஒர்க் எப்படி இருந்துச்சு? இது ஃபஸ்ட் டைம் மேம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எந்த கேரக்டருக்கும் அயன் பண்ணக்கூடாது, நல்லா வாஷ்டாக இருக்கணும், யாருக்குமே அயனிங் கிடையாது. அப்பா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பலாம் வந்து ஃபேண்டஸியே யோசிக்காதீங்க. அப்பாவுக்கு சிம்பிளாக நீட்டாக ஒரு பாய் எப்படி இருந்தால் எப்படி இருப்பார், ஊரில் ஒரு பாய், இது பாம்பேயில் இருக்கும்போது பாய் இருந்தால் எப்படி இருப்பாங்க, அவங்க ஃபேக்ட்ரிக்கு போகும்போது எப்படி இருப்பாங்க, அங்கே ஒரு ஷெர்வானி, இங்கே இந்த மாதிரி போட்டு பண்ணிக்கலாம் அப்படி தான் சொன்ன மேம்கிட்ட. அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. டூ பண்ணாமல் பார்த்துங்க. ஏன்னா ரஜினி சார்னா ஃபேண்டசி, அவர் லாஜிக்லாம் பார்க்க மாட்டாங்க, அவர் நடந்து வந்தாலே போதும், அவ்வளோதான். அவர் என்ன ட்ரெஸ் போடுறதெல்லாம் மக்கள் கொண்டாட ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ ஃபேண்டசி வேண்டாம், லைவ் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அதை சாரும் அக்செப்ட் பண்ணார். சின்ன விஷயங்கள் தான் நாங்கள் ஆட் பண்ணி தர முடிஞ்ச அளவுக்கு லைவில் ட்ரை பண்ணிக்கிறோம். ஓகே, ஏன்னா அவர் எவ்வளோ காஸ்டியூம்ஸ் போட்டு நம்ம பார்த்துருக்கோம், ஒரு முஸ்லீமாவே பார்த்துருக்கோம், பாட்ஷா படத்தெல்லாம் பார்த்துருக்கோம். பட் இந்த படத்தில் வந்து ஒரு மொய்தீன் பாய் அப்படிங்கிற கேரக்டரில் நீங்கள் அவர் என்னவா காட்டலாம்னு யோசிச்சிங்க? ரியலிஸ்டாக காட்டணும்னு சொல்லிட்டாங்க, ஃபேண்டசி வேணான்னு சொல்லிட்டு. பட் உங்களோட ஐடியா என்னவா இருந்துச்சு, நம்ம இதை பண்ணி நம்ம சார் இப்படி டிஃப்ரெண்ட்டாக காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி? இல்லை இப்போ அவர் இப்போ குர்த்தா, அவரோட அடையாளமே குர்த்தா தான், குர்த்தா பைஜாமா தான். குர்த்தா வேஷ்டி வேஷ்டி வந்து பிளெயின் வேஷ்டி, என்ன ஷர்ட் ஃபேப்ரிக் போடுறாரோ அதே ஃபேப்ரிக்கில் வேட்டி, பிளெயின் வேட்டி. அப்புறம் வந்து குர்த்தா பார்த்தீங்கன்னா பிரதர் பிளெயின், இப்போ நீங்கள் போட்டிருக்க சைனீஸ் கலர் ஷர்ட் மாதிரி பிளெயினாக இல்லாமல் பின்டெக்னு சொல்லுவாங்க, அது ஒரு டிசைன். நீங்கள் அங்கங்கே இந்த இதுலேருந்து இது வரைக்கும் உங்களுக்கு டிசைன் ஏதாவது ஒரு ஷர்ட்டில் இருந்துகிட்டே இருக்கும். எல்லா குர்த்தாலையுமே ஏதாவது ஒரு டிசைன் இருக்கும், அதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணோம். சாருக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, என்னதான் லைவ் இருந்தாலும் சின்னதாக ஒரு ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லா இதுவுமே ஆட் பண்ணோம். அப்புறம் வந்து ஷெர்வானி வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக கலர் மட்டும் நாங்கள் வந்து சட்டில் கலர்ஸ் ப்ளே பண்ணோம். அது லுக்காகவே பயங்கரமாக இருந்துச்சு. எனக்கே ரொம்ப சாட்டிஸ்ஃபைட், நமக்கு திருப்தியாக இருக்கும்ல. எனக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் பண்ண ஸ்டைலிங் ரஜினி சாருக்கு ரொம்ப ஹாப்பி, எனக்கு பர்சனலாக. ஓகே, மக்கள் தாண்டி நமக்கு முதல்ல நம்ம விஷயம் பண்ணுறோம்ல, அது எனக்கு இந்த படத்தில் ரஜினி சாரோட அவுட்ஃபிட்ஸ் எனக்கு பயங்கர ஹாப்பி. சில விஷயங்கள் இன்னும் பெட்டராக பண்ணிக்கலாம்னு தோணுச்சு மற்ற கேரக்டர்ஸ்க்கெலாம். பட் ரஜினி சாருக்கு நம்ம நல்லா பண்ணிட்டோம் அப்படிங்கிற திருப்தி எனக்கு இருந்துச்சு. இல்லை கண்டிப்பாக எங்களுக்குமே சாரை பார்க்கும்போது ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு, சூப்பராக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மாதிரி இயல்பாகவும் இருக்கார், அதே நேரத்தில் அவருக்கான அந்த மாதம் அதுவும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவர் கூட அந்த இன்ட்ராக்ஷன்ஸ் பற்றி சொல்லுங்கள். அவர் ஏதாவது கேட்பாரா, எனக்கு இன்னும் கொஞ்சம் ஃபிட்டாக கொடுங்க, இல்லை இன்னும் கொஞ்சம் லூஸாக கொடுங்க, அந்த மாதிரி இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் அதாவது அவர்லாம் பயங்கரம் பதர். நீங்கள் அவரை திருப்திப்படுத்தலாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஐயோ, என்ன சொல்கிற கிளைண்ட்டுக்கிட்ட பட்ஜெட் கொடுத்து அதை காசை வாங்குற மாதிரி அவர். ஏன்னா அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் பிரதர், 170 ஃபிலிம்ஸ் பண்ணிட்டார், எவ்வளோ ட்ரையல் பார்த்துருப்பாரு, எவ்வளோ ஸ்டைல் பண்ணியிருப்பார். ஒரு படத்துக்கு ஒரு அவுட்ஃபிட்னா எவ்வளோ ஆச்சு உங்களுக்கு. ஸோ அப்படிப்பட்ட மனுஷனை நீங்கள் ஒரு விஷயம் கொடுத்தாலும் கரெக்டாக கொடுக்கணும், அதில் என்ன புதுசு இருக்குன்னு பார்ப்பார்ல. அவரை சாட்டிஸ்ஃபைட் பண்ண சாதாரண விஷயம் இல்லை, வெரி ப்ரொஃபஷனல். அது வந்து அவர் பண்ணிட்டோன்னா உங்களை டிஸ்டர்ப் பண்ண அவ்வளோதான்,
அவராச்சும் அவர் வேலையாச்சும் போயிடுவார், நம்ம கரெக்டாக அந்த விஷயத்தை பண்ணால் போதும். இந்த படம் பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஃபஸ்ட்டு ஷெர்வானி கொடுத்தோம். பக்கா ஒரே இதில் பக்கா ஃபிட்டிங். அந்த குர்தா வேஸ்ட்டு வந்து நாங்கள் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுறங்க பேரில் ஒர்க் அவுட்டே ஆகலை. சொல்கிறார் ஒரு சரி, என்ன சத்யா நீங்கள் கஷ்டமானதை ஈஸியாக பண்ணிட்டீங்க, ஈஸியானது ரொம்ப கஷ்டப்படுறீங்களே அப்படின்னாரு. இல்லை சார் கொஞ்சம் நான் நினச்சது வரமாட்டேது, கொஞ்சம் டைம் கொடுங்க, பண்ணி கொடுத்துட்டோம். ஓகே, பண்ணி கொடுத்துட்டோம். எப்போவுமே பிரதர் மனசார பாராட்டுறாரு. அவரை மாதிரிலாம் பாராட்டுறது எந்த ஒரு ஹீரோஸுமே கிடையாது பிரதர். நான் ஓப்பனாக சொல்லி எந்த ஹீரோமே மனசார இவ்வளோ அப்ரிஷியேஷன் கொடுக்கவே மாட்டாங்க. நான் அவரை அப்படி ப்ரைஸ் பண்ணுவார், அப்படி உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவார். நல்லா இல்லைன்னா கூட சொல்லிடுவார், இல்லை கண்ணா இது நல்லா வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார். இந்த மாதிரி பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லக்கூடிய கேரக்டர். எனக்கு என்ன இந்த படத்தில் சம்பளம் தாண்டி, இந்த படத்தில் வேலை பார்த்து தாண்டி, ரஜினி சார் எனக்கு படம் முடிச்சுட்டு ஒரு 4 days கழித்து எனக்கு கால் பண்ணி எக்ஸலண்ட் ஃபிட்டிங் சூப்பர் ஃபிட்டிங், என்ன ஒர்க்ஸ், சாரி நேற்று நான் ஹைதராபாத்தில் படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சத்யா, எக்ஸலண்ட் ஃபிட்டிங் அப்படின்னு சொல்லிவிட்டு, சாரி ஆடியோ லான்ச்சில் உங்களை பற்றி பேச முடியல, சாரி ஆடியோ லான்ச்சில் உங்களை பற்றி பேச முடியல அப்படின்னு சொல்லி, லவ் யூ காட் பிளஸ் அப்படின்னு சொல்லி சொன்னார். இதுதான் நான் இது வரைக்கும் சம்பாரிச்சதுலேயே ஒரு ஒரு பொக்கிஷமாக பார்க்குற பணமாக இதெல்லாம் சேர்ந்து அந்த ஒரு 2 minutes கான்வர்சேஷன் வந்து என் 2 இல்லை 3 minutes இருக்கும். என் லைஃப் டைம்லேயே பெஸ்ட்டு ஒரு அப்ரிசியேஷனாகவும் பெஸ்ட்டு ஒரு ரெக்கக்னேஷனாகவும் நான் பார்க்குறேன். இது மாதிரி இது போதும் லைஃபுக்கு. அது வந்து என் லைஃப் லாங்காக இது தாங்கும். இதில் என்ன கூடுதல் சந்தோஷம்னா, என்னோடய ஒய்ஃப் கோகிலா வந்து அவங்க வந்து கூடவே இருந்து அதை கேட்டாங்க. ஏன்னா அவன் ஆடியன்ஸில் ஒரு வருத்தம், அவன் புருஷனை ஸ்டேஜில் ஏற்றலையே மறந்துட்டாங்களே அப்படின்ட்டு. அது வந்து ஏன்னா நம்மளை சுற்றி உள்ளவங்களை நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கணும். அவங்க வந்து பயங்கர ஹாப்பி. ஏன்னா என்ன போகிறான் வர்றான், ஒன்றும் சம்பாதிச்சு பெருசாக கொடுக்க மாட்டான், நான் எப்பயா உழைக்கிறானேங்கிற ஒரு வருத்தம் இருந்தது. அது எல்லாமே இந்த ஒரு ஃபோன் கால் வந்து அவங்கள வந்து திருப்திப்படுத்திடுச்சு. அவங்க காலம் ஃபுல்லாக பேசுகிற அளவுக்கு ஒரு விஷயத்த பண்ணி கொடுத்தாரு ரஜினி சார். அதுதான் சூப்பர் ஸ்டார்னு நான் நினைக்கிறேன். அவர் எண்ணம் தான். நிச்சயமா எவ்வளோ பெரிய மனுஷன், நமக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணது இல்லாமல் மன்னிப்பு கேட்டு ஒரு டெக்னீஷியன் இவருக்கும் அவர் படம் பண்ணிட்டு இருக்காரு, வேற ஒரு படத்தில் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அங்கே உள்ள டெக்னீஷியன்ஸ் எவ்வளோ பேர் இருப்பாங்க, மைண்டில் ஓடும். இதெல்லாம் ஞாபகம் வச்சு நம்மளை கூப்பிட்டு விஷ் பண்ணுறதுல என்ன குணம் வேணும்? சூப்பர் ஸ்டார் 170 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு. பா, இது நினச்சாவே பிரமிப்பார். நமக்கு அவர் கால் பண்ணாரான்னு இன்னுமே எனக்கு ஷாக்காக இருக்குது. ஓகே நல்லாவே ரெக்கார்ட் பண்ணேன். அதனால் நம்ம யார்கிட்ட வேணாலும் தைரியமாக போட்டு காமிச்சிக்கலாம், இல்லை வந்து சொந்தக்காரங்ககிட்ட கூட நம்ம வந்து பாருங்க அப்படின்னு காமிச்சிக்கலாம். அந்தளவுக்கு சந்தோஷம். இப்போ நீங்கள் அவருக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம், ஒரு ஷர்ட்டோ இல்லை குர்தாவோ வேஸ்ட்டு ஏதோ ஒன்று இது பயங்கரமாக அவருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக எடுத்துகிட்டு போய் போட்டு கொடுத்து அவர் ஏதாவது சின்ன கரெக்ஷன் சொன்னது அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சு, அதை ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? இல்லை இருக்கும். இப்போது மொய்தீன் பாயின் கெட்டப்பில் பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், கேப் வந்து எப்போவுமே முஸ்லீம்ஸ்லாம் ஸ்ட்ரெயிட்டாக தான் போடுவாங்க. ஆனால் இவர் அதில் கூட ஏதாவது ஒரு ஸ்டைல் இருக்குன்னு நினைப்பார். ஒரு ஸ்டிக்குனா கூட அந்த வயசை ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு அப்பா கேரக்டர் பண்ணுறாரு. நாங்கள் ஒரு ஸ்டிக்கு கேட்டாங்க. ஸ்டிக்குன்னா நான் என்ன பண்ணுறேன், ட்ரையலில் ஒரு பெரிய ஸ்டிக் எடுத்துகிட்டு போயிட்டேன். இது என்ன வயசானவங்க போடுறோம் இன்னும் அப்படின்ட்டு அவர் வேறு ஏதாவது அதை கூட சின்னதாக மாற்றி அதில் ஒரு கத்தி மாதிரி ஒன்று நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கத்தி மாதிரி ஒரு அதுலேருந்து வரும், அது ஒரு ஸ்டைல் ஒன்று பண்ணேன். இதெல்லாமே அவரோட தாட்ஸ் தான். இதெல்லாம் வேண்டாம், இது நான் என்ன வயசானமாக இருக்கு நோ அப்படின்ட்டார். கேப் போட இல்லை ஏதோ மிஸ் ஆகுது அப்படின்னா கேப் அப்படியே கொஞ்சம் கிராஸாக வச்சார். நீங்கள் ஆர்மிலெலாம் பார்த்தீங்கன்னா கேப் அந்த மாதிரி ஒரு நார்மல் ஸ்லிம் கேப் தான், ஆனால் அதில் ஒரு ஸ்டைல் லைட்டாக கிராஸாக இருக்கும். இப்போ தான் இதில் தான் ஒரு கிக் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஒரு சின்ன விஷயம் கூட இம்ப்ரூவைஸ் பண்ணுவார் பிரதர். லாஸ்ட் மினிட் வரைக்கும் இந்த கேரக்டரைசேஷன் இந்த இதில் என்ன ஸ்டைல் பண்ணலாம். அவர் சூப்பர் ஸ்டாராக இருக்காருன்னா சும்மா இல்லை, அதுக்கான உழைப்பு டபுள் மடங்கு. இப்போவும் நம்மளை ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, நம்ம லத்தாச்சிக்கு நம்ம கொடுக்குறது பண்ணிட்டு போகலாம் கிடையாது. லாஸ்ட் மினிட் டேக் போகிற வரைக்கும் அதை என்ன இம்ப்ரூவைஸ் பண்ணலாம், அது சீன் என்ன இம்ப்ரூவைஸ் பண்ணலாம், டைலாக்ல என்ன இம்ப்ரூவைஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டேக்கில் பண்ண செகண்டில் பண்ண மாட்டார், அதோட இம்ப்ரூவைஸ் பண்ணி ஒன்று பண்ணுவார். சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ படத்தில் வந்து விக்ரந்தோட கை போயிடும், டாக்டர் வந்து அந்த இது கொடுப்பாங்க, அந்த நர்ஸ் வந்து அந்த காப்பு கொடுப்பாங்க, கபில் தேவ் ஒரு காப்பு போட்டுப்பாரு, அந்த காப்பு வந்து கையில் கொடுப்பாங்க, ஓப்பன் பண்ணி பார்ப்பாரு. பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு டேக்கில் பார்த்தா அழுவார். ஃபஸ்ட் டேக் ஒன்மோர் போகுது. ஃபஸ்ட்டு டேக்கில் நார்மலாக தான் பண்ணார். செகண்ட் டேக்கில் என்ன நினச்சாரு தெரியல, ஓவர் பண்ணால் அப்படியே அல்லா அப்படின்னு வந்து அழுவார். அந்த ஷாட்டில் அழுவார். அது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஏன்னா ஃபஸ்ட் டேக்கில் அது பண்ணலை. செகண்ட் டேக் பயங்கரமாக எமோஷனலாக எங்களுக்கு கனெக்ட் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஷாட்டும் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். இவ்வளோ தூரம் சின்ன விஷயங்கள் பார்த்து பண்ணக்கூடிய ஒருத்தரை நம்ம வந்து ஒரு சூப்பர் ஒர்க் கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான டாஸ்க் இல்லை? ஐயோ கண்டிப்பாக சார். இன்னொரு விஷயம், இந்த படத்தில் இது வரைக்கும் ஒரு 170 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காருல,
டெக்னிக்கலாக ஒரு விஷயம் அவர் பண்ணதே இல்லை. அது நான் தான் ஃபஸ்ட்டு அவர் பண்ணியிருக்கேன். என்ன விஷயம்? ஆமாம்மா, அது டெக்னிக்கலாக அது சில விஷயம் சொல்ல முடியாது. பட் ஆனால் என்னன்னா அது யாரும் பண்ணதில்லை. அவர் அவ்வளோ கொடுமைப்படுத்துறேன் நான். அவர் நான் கேட்டேன், அவர் அவங்க அசிஸ்டன்ட் இருப்பாங்கல்ல, இந்த மாதிரிலாம் சார் ட்ரை பண்ணியிருக்காங்க. இல்லைங்க நீங்கள் தான் இப்படி போய் கொடுக்குறீங்க அவருக்கு பாவம் அப்படின்னு அவ்வளோ. ஆனால் அவர் அதை வந்து அதை அக்செப்ட் பண்ணி, இல்லை இது வந்து ஃப்ரேமுக்கு நல்லா இருக்கணும், நம்ம ட்ரை பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்ணி இது வரைக்கும் பண்ணவே பண்ணாத விஷயம். இது வரைக்கும் பண்ணாத விஷயம் நான் தான் ஃபஸ்ட்டு அவருக்கு நான் ஒரு விஷயத்த பண்ணியிருக்கேன். அது ரொம்ப பெருமையாக இருக்குது. அதில் இன்னொரு விஷயம் நடந்தது பிரதர். அது அந்த ஒர்க்கை இன்னும் ஈஸியாக இருக்க ஒரு விஷயத்த ட்ரை பண்ணோம். அது ஜிப் மூலிமா பண்ணுற விஷயம். பண்ணும்போது அவரோட ஜிப்பு நான் கீழே பிடிச்சிருக்கேன், ஜிப்பு போடணும். ஆக்சுவலி அந்த அசிஸ்டன்ட் என்ன பண்ணிட்டார், நான் கீழே பிடிச்சிருக்கேன், ஜிப்பு தெரியல டைட்டாக இருக்குன்னா நம்ம பக்கத்தில் பிடிப்போம், ஒரு ஆள் இழுக்கணும் மேலே. டைட்டாக பிடிச்சி இழுக்கும்போது தோலில் சிக்கிடுச்சு ஜிப்பு. அவர் தெலுங்குக்காரர் ஆக்சுவலாக அசிஸ்டன்ட்டு. அவர் சார் தீனா அதாவது எடுன்னு சொல்கிறாரு. போய் ஜிப்பு வந்து கரெக்டாக, அதாவது நீங்கள் இப்போ ஸ்கின் இருக்குன்னா இது ட்ரெஸ்ஸுன்னு வச்சுக்கோங்களேன், ஜிப்பு மேலே போகணும். இப்போ இந்த ட்ரெஸ்ஸோடு ஒட்டிக்கிச்சு அது. ஸோ ஜிப்பு அந்த போய் தோலில் மாட்டிக்கிச்சு. அவர் எடுன்றாரு தெலுங்கில் சொல்கிறாரு. அவர்கிட்ட போய் ஜிப்பு மாட்டிக்க எனக்கெல்லாம் அல்ல பிரதர், ஏசி ரூம்ல எனக்கெல்லாம் ஸ்வெட் ஆகிடுச்சு. நினச்சி பாருங்கள், சூப்பர் ஸ்டாரு இது வெளில ஃபஸ்ட்டு எவ்வளோ இஷ்யூ. அப்புறம் வந்து பொறுமையாக எடுத்துட்டோம். அவர் என்ன தப்பு பண்ணிட்டார்னா, அந்த க்ளோத்திங்கை முன்னாடி பிடிச்சி இழுத்துருக்கணும். ஓகே ஸ்கின்னோட வச்சு அப்படி இழுத்துட்டாரு. ட்ரெஸ்ஸை முன்னாடி அவர் இப்படி பிடிச்சி அப்போதுக்கு இழுத்தது தான் ஸ்கின்னில் பட்டிருக்காது. பார்த்தா அந்த இடத்துல ரைட்டு மார்க் ஆகிடுச்சு. சார் வந்து என்னாச்சு பாரு ஏதாவது பிளட் வருதான்னு கேட்டேன். இல்லை ஒன்றும் இல்லை சார். இப்போ நான் ஃபோட்டோ எடுத்து காமிச்சேன், இங்கே பாருங்கள் சார் பிளட் வரல, ஆனால் ஒரு மார்க் இருக்குது. ஆனால் அப்புறம் ஓப்பனாக சொல்கிறேன் பிரதர், வேறு எந்த ஹீரோவாக இருந்தாலும், ஏன்னா நான் இது வந்து கேரவனுக்குள்ளே நடக்குது. இப்போ நிறைய விஷயம் கேரவனுக்குள்ளே நடக்கும், ஆனால் அது வெளில தெரியாது. ஆனால் எங்களுக்கு தெரியும் ஆர்டிஸ்ட் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க. ஏன்னா நாங்கள் 15 வருஷமாக இருக்கோம் இந்த ஃபீல்டில். ஆர்டிஸ்ட் எதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். வேறு எந்த ஹீரோவாக இருந்தாலும் ஒன்று திட்டிருப்பாங்க, கெட்ட வார்த்தையில் திட்டிருப்பாங்க, அடிச்சிருப்பாங்க, அவனை வேலையை விட்டு தூக்கிட்டுப்பாங்க, அட்லீஸ்ட் கோபமாவது இருப்பாங்க. எதுவுமே இல்லை பிரதர். ஒரு வார்த்தை என்னையும் அவரையும் ஒரு வார்த்தை என்னையா அப்படி பண்ணுறீங்கன்னு கூட சொல்லலை. ஏன்னாச்சு ஒன்றும் இல்லை ஓகே. ஏன்னா நாங்கள் ஒரு புதுசாக ட்ரை பண்ணி ஒரு விஷயம் பண்ணும்போது இப்படி நடந்துச்சு. அவனுங்க சின்சராக அவனை ட்ரை பண்ணானுங்க, அது போட தெரியாமல் போடும்போது ஆயிடுச்சு. அது வந்து நாங்கள் அவ்வளோ சாரி சொல்லி பரவாயில்ல ஒன்றும் இல்லை அவருக்கு அப்போ இன்னும் பயம். ஏன்னா அவருக்கு ஏதாவதுன்னா நான் டாக்டரை பார்க்கணும் அந்த விஷயம். இது வந்து யாருக்குமே தெரியாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ரிவீலே பண்ணுறேன், வேறு என்ட்ரியில் கூட சொல்லலை. ஏன்னா அந்தளவுக்கு அவர் வந்து டெக்னீஷியனை மதிப்பாருன்னு சொல்ல வரேன். புதுசாக ஒருத்தவங்க ட்ரை பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு மதிப்பு கொடுப்பாரு. நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறீங்களா பண்ணுங்கள். நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எவ்வளோ விஷயங்கள் பார்த்துருப்பாரு, தேவையில்லாமல் ஒன்று பண்ணிட்டீங்களப்பா, நான் ஆட்டோமேட்டிக்காக கோவம் தான் வரும். நம்மளே என்ன கூட கோவப்பட்டுரும் போது என்னையா பண்ணுறீங்க இது கூட தெரியாதுன்னு சொல்லுவோம். ஒரு வார்த்தை பேசலை. அதுதான் எனக்கு அவர் மேலே உள்ள மரியாதை இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆச்சரியமா இருக்கு, இவ்வளோ ஹம்பலாக ஒரு மனுஷன் இருக்காருன்னு சொல்லி. சான்ஸ் இல்லை, வாய்ப்பு இல்லை. ஸோ தொடர்ந்து படங்கள் நடிச்சுக்கிட்டும் இருக்கீங்க. நீங்கள் இந்த படத்துலையுமே ஒரு ரோல் பண்ணியிருக்கீங்க, இதுக்கு முன்னாடி ராவணக்கோட்டம் நினைக்கிறேன் ஒரு ரோல் பண்ணியிருந்தீங்க. எப்படி ஆக்டிங்குள்ளே இருந்தது? ஆக்டிங் மெயின் ஓப்பனாக சொல்லணும்னா மெயின் ரீசன் வந்து இந்த சிசிஎல் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது, செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக். அதில் நீங்கள் கிரிக்கெட் ஆடணும் அப்படின்னா நீங்கள் வந்து 8 படத்தில் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக நடிச்சிருக்கணும், ஒரு 150 மினிட்ஸ் டூரேஷன் இருக்கணும், அதுதான் எலிஜிபிலிட்டி. ஸோ நான் அதுக்காக தான் நடிக்க ஆரம்பித்தது இனிஷியலாக. எங்கள் அப்பாவோட ஆசை என்னை பெரிய கிரிக்கெட்டராக பார்க்கணும். நீ படிக்கலனாலும் பரவாயில்ல, நீ கிரிக்கெட்டராக தான் ஆகணும்னு சொன்ன பேரண்ட் என்னோடய அப்பா அம்மா. பட் அவங்க ஆசையை நிறைவேற்ற முடியல, அவங்க அப்பா அம்மா எங்கூட இல்லை. ஸோ என்னன்னா அட்லீஸ்ட் அவங்க இல்லைனாலும் மேலே இருந்தாலும் பார்ப்பாங்கன்னு அந்த இது நிறைவேற்றின ஆசை. ஸோ அதுக்காக தான் நடிக்க வந்தேன். இப்போ அப்படியே 10 படம் நடிச்சிட்டேன். எல்லா படத்துலையும் சின்ன சின்ன கேரக்டராக பண்ணிவிட்டு அப்படியே ட்ராவல் ஆகிட்டுருக்கு. அதுதான் மெயின் ரீசன். அண்ட் சேம் டைம் நான் சினிமாவில் பார்த்துட்டேன் பிரதர், யாருக்கெல்லாம் மரியாதை இருக்குது, ஒரு டெக்னீஷியனாக இங்கே மதிப்பு கிடையாது. நம்ம இன்னும் ஒரு 5 வருஷம் நான் டிசைனர் இருந்தாலும் நான் அடுத்த லெவல் போயிடுவேன், நான் எல்லா விதத்துலேயுமே போயிடுவேன்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை தான் நான் சொல்லுவேன். ஒரு சிலருக்கு மட்டும்தான் இங்கே மதிப்பு இருக்குது. அதை நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். ஏன்னா 15 வருஷம் இருக்கேன்ல. ஸோ நம்ம அடுத்த லெவல் போனால் அடுத்த ஒரு விஷயம் பண்ணணுன்ட்டு தான் நான் ஆக்டிங்கும் வந்தேன். சேம் டைம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சினிமாவில் இருக்க ரொம்ப பிடிக்கும், சினிமா மேலே காதல் எப்போவுமே இருக்கும். ஸோ எல்லாமே நம்ம சினிமாக்குள்ள தானே இருக்குன்ட்டு அந்த ஆக்டிங்க்கு தேர்ந்தெடுத்தேன். ஓகே. இப்போ ஸ்டைலிஸ்ட்டுங்கிற உங்களோட அந்த ஒர்க் பற்றி பேசியாங்க. ஏன்னா நீங்கள் ஸ்டைல் பண்ணவங்க பயங்கரமாக இருக்கும் ஃபோட்டோஸ் போகணும். லைக் காமெடி ஆக்டர்ஸாக இருந்தாலுமே மயில்சாமி சார், விவேக் சார் பார்த்தா கூட, மனோகலா சார் எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஏன்னா இதில் ரஜினி சாருக்குமே கூட பண்ணியிருந்தீங்கன்னு நினைக்கிறோம். நம்ம சிவகார்த்திகேயன் சொன்னீங்க, மான்காரத்தின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸ்டைலிஸ்ட் அப்படிங்கிற அந்த ஒர்க் பற்றி சொல்லுங்கள். இல்லை எனக்கு என்னென்னா, இப்போது நான் மன்சூர் கான் வச்சு ஃபோட்டோ ஷூட் பண்ணேன், நாசர் சார் வச்சு பண்ணேன், கருணாஸ் மாதிரி எல்லா இந்திரஜா ரோபோசங்கர் எல்லாம். எனக்கு என்ன, நம்ம பார்த்து ரசித்த ஒரு நடிகர் நடிகை அவங்க வந்து இப்படி இருந்தால் எப்படி இருப்பாங்க,
நம்ம அன்இமேஜினபிளாக இருக்கணும். வேளாராமூர்த்திக்கு பண்ணேன் நான், ஹாலிவுட்டில் மதுரைக்காரன்னு ஒரு டைட்டில் வச்சு வேளாராமூர்த்தி சார் பண்ணேன். வேளாராமூர்த்தி சார் இப்போ பாரு ஒரே கிராமத்தில் இப்படியே காமிக்கிறாங்க. எனக்கு ஒரு கடுப்பு, ஏன் அந்த மனுஷனை அப்படியே காமிக்கிறீங்க? நம்ம இப்படி காமிச்சா எப்படி இருக்கும்? அவர் வந்து ஹாலிவுட்டில் ஒரு வில்லனாக தான் எப்படி இருக்கும்? அதுதான் இமேஜினேஷன், அவ்வளோ சிம்பிள். ரொம்ப நான் பண்ணுறதுலாம் ஆகோ ஓகோலாம் இல்லை பிரதர், அதே அரைச்சமாவு தான். என்னென்னா அந்த பர்சன் ட்ரை பண்ணியிருக்க மாட்டார், அந்த ட்ரெஸ்ஸோ அந்த கான்செப்டோ எல்லாம் புதுசே கிடையாது, ஆனால் அந்த பர்சனுக்கு புதுசு. இப்படி தான் ஒவ்வொரு ஆர்டிஸ்டாக நான் தேடி பிடிச்சி பண்ணுறேன். இப்போ சசிகுமார் நான் ஃபோட்டோ ஷூட் பண்ணும்போது எப்போ பாரு சசிகுமார் லுங்கி கிராமத்தில் அவர் சிட்டியில் இருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லி அவருக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணோம். இந்த மாதிரி நம்ம திருமாவளவன் பண்ணேன். இந்த மாதிரி யார் நம்ம பார்த்து ரசித்த ஒரு லுக்கில் இருக்குமோ அவங்க இப்படி இருந்தால் எப்படி இருப்பாங்க, சிம்பிள், அவ்வளோதான். நான் வந்து புதுசாக ஒன்று சாதிச்சிட்டேன் அப்படிலாம் கிடையாது. அவங்க இது வரைக்கும் அதை ட்ரை பண்ணதில்லை, அவ்வளோதான். ஆனால் நீங்கள் பண்ண எல்லாமே வைரல். அது லாக்டவுனில் வந்து என்னென்னா, லாக்டவுனில் மன உளைச்சல் இருந்தோம், பிஸ்னஸ் பண்ணோம், லாஸு, சர்வைவலுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, ரொம்ப டிப்ரெஷனில் இருந்து ஏதாவது ஒன்று பண்ணணுன்ட்டு. இப்போ முந்திலாம் பார்த்தீங்கன்னா ஆகுனா ஃபீமேலுக்கு மட்டும் தான் ஃபோட்டோ ஷூட் பண்ணுவாங்க. ஃபீமேல் ஆகுனா ஒரு 5 மணி 6 மணி ஆனால் போதும், கிளாமராக ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கும்போது கொஞ்சம் வயிற்றுச்சலாக இருக்கும். பொண்ணுங்களுக்குலாம் எடுக்கிறானுங்க, நம்ம பசங்களை மதிக்கவே மாட்டாங்க. அந்த ஒரு ஆதங்கத்தில் பண்ணது தான். ஆம்பளைங்கள் பண்ணணும். பார்த்தீங்கன்னா என்னோடய ஷூட் முக்கால்வாசி ஆம்பளைங்க தான் இருப்பாங்க. இப்போ தான் சீதா மேம்க்கு ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணேன். இந்த மாதிரி ஃபீமேல் சைடு வர ஆரம்பிச்சிருக்கேன். முன்னெல்லாம் எல்லாம் ஆம்பளைங்களாக இருக்கும், அதுவும் எல்லாம் வயசானவங்களாக இருக்கும். வந்து எல்லாம் ஏஜ் அபோவ் 60 பாக்யராஜ் சாருக்கு ஃபோட்டோ ஷூட் பண்ணேன். எல்லாம் ஏஜ்டு பர்சனாக தான் பண்ணேன் நான். அந்த மாதிரி ஒரு சின்ன கிரியேட்டிவ் தாட்ஸ், அவ்வளோதான். அதுதான், வேறு யாரும் யோசிக்காத ஒரு ஐடியாவாக இருக்குது, க்ரியேட்டிவாக இருக்குது அப்படிங்கிறதுனால எப்படி ஆயிடுச்சுன்னா, இவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணி இந்த ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணுவார் அந்த சத்யா என்ஜி அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஒரு அடையாளமாக மாறிடுச்சு. நான் நினைக்கல, இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டினாக அதை கேட்குறீங்கல்ல, அந்தளவுக்கு எனக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடச்சிது. இப்போ சினிமா ஆர்டிஸ்ட்க்கு நிறைய பேர் பண்ணீங்க, அதெல்லாமே பார்த்தோம். திருமாவளவன் அவர்களுக்கு பண்ணணும்னு ஐடியா எப்படி வந்துச்சு உங்களுக்கு? ஆக்சுவலாக என்ன, திருமாவளவன் சாருக்கு வந்து அவங்க யாரோ ஒரு ஃபோட்டோகிராஃபர், நார்மலான ஒரு ஃபோட்டோகிராஃபர் தான், வணக்கம் இது இப்படிலாம் பொலிட்டிக்கலாக எடுப்பாங்கள்ல, அப்படியே அவங்களை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து இது மாதிரி சத்யான்னு ஒருத்தர் இருக்கார், அவர் நிறைய செலிபிரிட்டி பண்ணிகிட்டு இருக்காரு, நம்ம அவரை வச்சு பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் தெரியாது. அவர் ஃபோன் பண்ணி மாதிரி திருமாவளவன் சார் பண்ணலான் இருக்கோம், பண்ணுறீங்க? இல்லைன்னு இருக்குது, யாருக்காக இருந்தானே நமக்கு வேலை தானே, என்ன மாதிரி பண்ணணும்னு. ஆனால் நான் சொல்கிறேன், சும்மா அவர் வந்து இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், இதை இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவோம், அவர் கோட்டு போட்டுலாம் பண்ணுவோம்ப்பா, நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணலாமா? சரி வாங்க உங்கள் கான்செப்ட் சொல்லுங்கன்னாங்க. அவங்களுக்கு என்ன நினச்சிட்டாங்க, திருமாவளவன் சார் வந்து இது மாதிரி நாமளாக இருந்த வணக்கம் அரசியல் பொலிட்டிக்கல் என்னென்னக்கோ அது மாதிரி எடுக்க போகிறாங்கன்னு அவர் நினச்சிது. நான் போய் வந்து நான் பண்ண ஒர்க்லாம் சசிகுமார் பார்த்தேன், கேட்டது யார் இது, சசிகுமார் சசி தம்பியாது அப்படின்னு பார்க்குறாரு, ஐபேடில் பார்க்குறாரு, ரொம்ப உத்து விட்டு பார்க்குறாரு. ஆமாம் சார் இது சசிகுமார் சார் தான் அப்படின்னு. இப்போ நீங்கள் எனக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னாரு. உங்களுக்கு இந்த மாதிரினா அவருக்கு வந்து நான் இவங்க என்ன நீங்கள் நாம இப்போ அவங்களுக்கு தெரியல பொலிட்டிக்கல் ஃபோட்டோஷூட் எப்படி இருக்குன்னு தெரியல, எவ்வளோ கொடுத்துருப்பாங்க. இவங்க என்ன ஏதோ கோட்டுன்றானுங்க, இது அவருக்கு மேலே எங்கேயும் பார்த்து அப்புறம் என்ன எனக்கு இது இப்படிலாம் சொல்லலையே அப்படின்னு. சார் இந்த மாதிரி தான் ஃபோட்டோஷூட், எனக்கு அப்படி தான் பண்ண விருப்பம், இல்லாட்டா வேண்டாம் அப்படின்ற மைண்ட் செட் நான் தெளிவாக இருந்தேன். ஏன்னா நான் பண்ணால் ஒரு க்ரியேட்டிவ் பண்ணணுன்ட்டு. பட் அது பண்ணதுக்கப்புறம் அவள் ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம் ஓகேன்ட்டு. ஆனால் இன்னும் ஆச்சரியப்பட்டிருக்கேன், என்னம்மா ட்ரையலே கொடுக்கலங்க, ட்ரையல் பார்க்க டைமே இல்லை, அவ்வளோ பிஸியாக இருக்காரு. ஒரு பொலிட்டிஷியன் இவ்வளோ பிஸியாக இருப்பார், அவங்க ஒர்க்கு இவ்வளோ டஃப்னு எனக்கு அன்றைக்கி தான் அவனை உணர முடிஞ்சுது. அவங்கள சுற்றி கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும், டயத்துக்கு சாப்பிட முடியாது, பார்த்துருக்கேன், வர முடியாது, போக முடியாது. நைட்டு நாளைக்கு ஷூட்டு பிரதர், நாங்கள் முந்தின நாள் கேட்டுகிட்டே இருக்கோம், ட்ரையல் பார்க்கணுங்க, ஏதாவது ஆல்ட்ருனா பண்ணணும், டைம் வேணும்னு. நைட்டு 12 மணிக்கு வர சொல்கிறாங்க. நைட்டு தான் ஐயா ஃப்ரீயாக இருக்காங்க சார், நைட்டுக்கு மேலே வரீங்களா சார்? எப்படி சார் நைட்டுலாம் கஷ்டமாகிடும். சரி வாங்க நம்ம டேரெக்டாக லொக்கேஷனில் பார்த்துக்கலாம். நான் ஒரு கண்டிஷன் கொடுத்தேன், யாருமே வரக்கூடாது, இது பொலிட்டிஷியன் ஷூட் கிடையாது, ஒருத்தரை இப்படி மாற்ற போகிறோங்கிற ஒரு ஃபோட்டோ ஷூட்டு, அதனால் யாருமே இல்லாமல் தயவு செஞ்சு அவங்க ஃப்ரீயாக ஒர்க் பண்ணணும், ஃப்ரீயாக வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்த நாள் வந்து பயங்கரமாக இன்வால்வ் ஆகி, ஆக்சுவலாக கொடுத்தது ஒரு 1 hour 1.5 hours தான், ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 3 hours வந்து இருந்து ஃபுல்லாக முடிச்சு கொடுத்து தான் போனார். அப்புறம் என்ன எப்படின்னு தெரியல, ஆளுங்க வந்துட்டாங்க. இப்போ அதே மாதிரி நீங்கள் நிறைய பேருக்கு ஸ்டைலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருந்தீங்க, லைக் மன்சூர் அலியன் ஆரம்பிச்சு நிறைய வில்லன், காமெடி ஆக்டர், குணசித்திர நடிகை எல்லாருக்குமே பண்ணியிருந்தீங்கல்ல. ஒருத்தர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும் சின்ன சின்ன வார்த்தைகள். நாசர் சார் என்னை ஏன் வச்சு டார்ச்சர் பண்ணிட்டுங்க, எனக்கு எதுக்கு ஃபோட்டோ ஷூட்டு, நான் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறேன், வயசாகுது இப்படிலாம் கேட்டார், பயங்கரமாக நெகட்டிவ். அப்புறம் ஃபோட்டோ ஷூட் பார்த்துட்டு ஹைட்ராபாடில் போனால் எனக்கு ரீச் கிடைக்கிதுப்பா, என்ன இப்படி ஒன்று பண்ணிவிட்டீங்க எனக்கு. அவருக்கு கருணா சாருக்கு பண்ண ஃபோட்டோஷூட் வந்து எனக்கு மலையாளத்துலேருந்து எனக்கு வந்து ப்ரெஸ்ஸு ஆளுங்க எனக்கு கால் பண்ணி மலையாளத்துலேயே பேசுகிறாங்க. எனக்கு மலையாளம் ஒன்றும் புரியல சார், எனக்கு நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு புரியல. அவருக்கு இங்கிலீஷ் தெரில, நான் இது எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் பேசுகிறேன், அவருக்கு சுத்தமாக தெரில.
இது மாதிரி அவர் வெறும் எம்எல்ஏ ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்கிறோம், அந்த ஃபோட்டோ ஷூட்டு அதை பற்றி பேசுறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச நண்பரை கூப்பிட்டு மலையாளத்தில் அவர் தெரிஞ்சாட்டா அவர் நான் பேச வச்சேன். இல்லைப்பா உன் ஃபோட்டோ ஷூட் அங்கே வரைக்கும் ரீச் ஆயிருக்கு, எதை பற்றி ஃபோட்டோவும் கேட்டார், உன்னை பற்றி ஒரு இன்டர்வியூ கேட்குறேன்னு சொல்லி அப்புறம் நான் தமிழில் சொல்லி ட்ரான்ஸ்லேட் பண்ணி அங்கே மலையாளம் வரைக்கும் என்னோடய ஃபோட்டோ ஷூட்டை எடுத்துகிட்டு அந்த ஒரு விஷயம் மறக்க முடியாது. விவேக் சார் வந்து எனக்கு வாட்ச் ப்ரெசென்ட் பண்ணார். ஃபோட்டோ ஷூட் அவ்வளோ ரீச்சு, நான் படத்தில் எவ்வளோ படம் பண்ணியிருக்கேன், ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு இப்படி ஒரு ரீச்சா அப்படின்னு அவர் எனக்கு வாட்ச் ப்ரெசென்ட் ஆமாம்மா ரீச் பண்ணார். சசிகுமார் சாருமே ஃபோட்டோ ஷூட் பயங்கர ஹிட் ஆகிட்டே, என்னடா அவர் உன் தொல்லை தாங்கடா, ஏன்டா இப்படி போட்டு டார்ச்சர் பண்ணுற அப்படின்ற அளவுக்கு உனக்கு தெரியும். ஒரு ஆர்டிஸ்ட்டை ஃபாலோ பண்ணி ஒரு இன்டர்வியூ வாங்குறது எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு தெரியும். அப்போ நான் ஒரு ஃபோட்டோ ஷூட் எவ்வளோ, எனக்கு கிட்டத்தட்ட 4 hours தேவை, 4-5 hours. அப்போ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். ஏன்னா எல்லாம் ஃப்ரீயாக வந்து பண்ணி தராங்க, யாரும் காசு வாங்கலை. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் மீடியாவில் இருக்கீங்க, ஒரு இன்டர்வியூ ஒரு செலிபிரிட்டி பிடிச்சி வாங்குறது எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு தெரியும். அப்புறம் வந்து சசிகுமார்லாம் கோமாயிட்டேன், டேய் என்னை ஏன்டா அப்படி டார்ச்சர் பண்ணுற. இல்லை சார் நீங்கள் என்ன உரிமை, இது வந்து எனக்கும் என் கல்யாணம் பண்ணி நடத்தி வச்சதே அவர் தான், அவர் தலைமையில் என் கல்யாணம் நடந்துச்சு. ஒரு உரிமையாக வந்து என்கிட்ட சண்டை போடுவார், டேய் என்னை போட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துறாடா நீ. அப்புறம் உள்ளே வந்துட்டாருன்னா பயங்கர என்ஜாய் பண்ணி லவ் பண்ணி எங்களை ரசிக்க ஆரம்பிச்சார். டேய் பட்டையை கிளப்பிடுச்சுடா, நான் எதிர்பார்க்கவே இல்லைடா எப்படி ஒரு ரீச் கிடைக்கிறேன். அந்தளவுக்கு அவர் பயங்கர ஹாப்பி. இந்திரஜா ரோபோ சங்கர் இருக்காங்க, அவங்க அம்மா வந்து தம்பி என் பொண்ணுலாம் இப்படி நீங்கள் பண்ணி நினச்சே பார்க்கலப்பா, என் பொண்ணு இந்த மாதிரிலாம் ட்ரெஸ்ஸு போடாதா, ஏக்கத்தில் இருந்தேன், என் பொண்ணு ஸ்டைலே மாற்றி விட்டீங்க. நான் சொன்னேன் இதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ ஃபோட்டோ ஷூட் உங்களுக்கு ஆஃபர் வருது. அதே மாதிரி அதுக்கப்புறம் ஒரே ஃபோட்டோ ஷூட்டாக வந்துச்சு. ஓப்பனாக சொன்னால் அது பெருமையாக சொல்லணும், அதை நாங்கள் ஓப்பன் பண்ணது நாங்கள் தான். அந்த விஷயத்த இந்த பொண்ணும் பண்ண முடியும், குண்டா இருந்தால் என்ன கேரி பண்ண முடியாதா, இந்த பொண்ணாலையும் பண்ண முடியும், அப்படி அந்த ஒரு நடந்தது. சீதா மேம் வச்சு ஒரு ஃபேண்டசி ஃபோட்டோ ஷூட் பண்ணோம், அது பயங்கர ரீச். நிறைய ஓல்டு ஹீரோயின்ஸ்லாம் வந்து எங்ககிட்ட ஃபோன் பண்ணி நம்மளும் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிற அளவுக்கு அது ஒரு ரெக்கக்னிஷன் கொடுத்தது. மன்சூரி கான் வந்து எப்படின்னா அவர் ஒழுங்காகவே நிற்க மாட்டார், அப்படியே வந்துட்டு நாங்கள் ஜெல் போட்டு செட் பண்ணி வச்சுருப்போம், அப்படி பாட்டு இப்படி பாரு பட்டனை கழட்டிடுவார். சார் பட்டன் போடணும் சார், முதல் முறை இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக பட்டன் போட வச்சு எடுத்த ஒரே கும்பல் எங்கள் கும்பல் தான். நீங்கள் எப்போ என்ட்ரி வேணால் பாருங்கள், அவர் ஃபஸ்ட்டு பட்டன் போடவே மாட்டார். நாங்கள் தம்பி இதெல்லாம் வேணுமா, போட்டு தான் சார் ஆகணும் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லி. ஒரு ஸ்டேஜில் ஹேர் ஸ்டைலிஸ்ட் காண்டாயிட்டார், என்னங்க நானும் செட் பண்ணி கொடுங்க, எப்போ பாரு கிளச்சி விட்டுறாரு. கிளைக்கலைங்க, கிளச்சி விட்றது இல்லைங்க, அவர் மேனரிசமே அப்படி தான், அவர் தெரியல இப்படி பண்ணுவார் இப்படி பண்ணி அந்த ஹேரை கிளச்சி விட்றாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே பயங்கர ஒரு ரெஸ்பான்ஸ். பகீரா சார், குஷ்பு மேம்லேருந்து எல்லாருமே வந்து பயங்கரமாக ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க, நான் கண் கூட பார்த்தேன். இது மாதிரி நாங்கள் பண்ண ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு நல்ல ரீச் தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ மறைந்த நடிகர்கள் மனோபாலா இருக்கட்டும், மயில்சாமி இருக்கட்டும், அவங்க வந்து இறந்ததுக்கு எல்லாருமே போஸ்ட் போடுவாங்க ஆர்ஐபியில். பெரும்பாலானவர்கள் இந்த ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணாங்க, எல்லாருமே அது ஒரு ஐடென்டிட்டி மாதிரி ஆயிடுச்சு. கடைசி ஃபோட்டோ ஒரு சூப்பர். எனக்கு உண்மையில் அது ஒரு விதத்தில் எனக்கு வருத்தம், அவங்க இல்லை வருத்தம் இருந்தாலும் நம்மளோட ஒர்க் வந்து இன்னும் காலம் ஃபுல்லாக பேச போகுது. அவங்க நினைவுனால எப்போதும் அந்த ஃபோட்டோ வரப்போகுது. இன்ஃபேக்ட் மன்சூரிகான் இப்போ இந்த கட்சியோட சின்னம் ஏதோ ஒன்று போடும்போது அவங்க லெட்ரு பேட நாங்கள் எடுத்த ஃபோட்டோ ஷூட்டோட இமேஜ் தான் இருந்தது. எனக்கு ஒரு சந்தோஷம், நம்ம இல்லைனாலும் இது காலம் ஃபுல்லாக அவங்களாம் லெஜெண்ட்ஸ். அவங்களாம் விவேக் சார் ஆகட்டும், மயில்சாமி ஆகட்டும், மனோபால் ஆகட்டும், அவங்களாம் எப்பவுமே காலம் ஃபுல்லாக இந்த மக்களோடு இருக்க தான் போகிறாங்க, ஃபோட்டோஸ் வரதான் போகுது. அப்போ நம்மளது இன்னும் இருக்கும் அப்படிங்கிறது சந்தோஷம். ஏன்னா இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்காங்கன்றப்போ எவ்வளவோ ஃபோட்டோஸ் எடுத்திருப்பாங்க. ஒரு ஆர்டிஸ்டோட ஃபோட்டோன்னு போட்டால் கூகுள் 1000 ஃபோட்டோ வரும். அப்படி இருக்கும்போது உங்கள் ஃபோட்டோ நிற்கிதுன்றப்போ கண்டிப்பாக அது ஒரு ஐகானிக் ஒர்க் அப்படிங்கிறதோட அடையாளம் தான் அது. ஸோ இப்போ இவ்வளோ பெரிய ஜேர்னி உங்களுக்கு இருக்குதுங்கிறப்போ ஏதாவது ஒரு மொமெண்ட்டில் வந்து ரொம்ப உடஞ்சி போயிட்டு இது எதுவுமே நமக்கு வேணாம் விட்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணியிருக்கா? இல்லை இப்போ தோணுதில்லை, வருத்தம் இருந்திருக்கு நமக்கான ரெக்கக்னிஷன். ஆனால் ஏதாவது ஒன்று விஷயம் வந்து என் கல்யாணத்துக்கு அப்புறமே என் லைஃபே ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது. கல்யாணம், என் பையன் பிறந்து அடுத்த மாதத்துல எனக்கு ரஜினி சார் படம், இந்த மாதிரி எனக்கு ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. அது நம்ம கொஞ்சம் ஏன் நம்ம இப்போ இன்னும் பணம் சம்பாதிக்காமல் இருக்கோம், அடுத்த லெவல் போயிட்டோமா போகலையான்ற போது டக்குன்னு ஏதாவது ஒரு பாசிட்டிவான விஷயம் நடக்கும். இப்படி என்னை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால் நான் என்ன இன்னும் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும், மணி சேவிங்ஸ் இன்னும் பெட்டராக இருக்கணுன்ற விஷயமா இருக்குது. தவிர நான் போகிற ஒரு வே வந்து கரெக்டாக தான் இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். நான் எங்கேயுமே டவுனாக ஃபீல் பண்ணதில்லை. ஓகே. இப்போ ஆக்டிங் பொறுத்த வரைக்கும் அந்த சிசிஎலுக்காக நடிக்க வந்தன்ற மாதிரி சொன்னீங்க. பட் அதுக்கப்புறம் உள்ள வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னீங்க, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் எதுக்கு மரியாதை இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம இதுலேயும் ஒரு ப்ரூவ் பண்ணணும் அப்படி யோசிச்சிருக்கேன்னு சொன்னீங்களா? இதுக்கப்புறம் என்ன யோசிச்சிருக்கீங்க ஆக்டிங்கில்? என்ன மாதிரி ஆக்டிங் தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன், நடிக்க நம்ம நல்ல ரோல் பண்ணணும் நிறைய. ஆனால் என்னென்னா தெரிஞ்சவங்க தான் நம்ம உதவியே பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் பெரிய மைனஸாக இருக்குது. நான் நினச்சது ஒன்று,
நமக்கு தெரிஞ்சவங்களாம் வாய்ப்பு கொடுப்பாங்க, தெரிஞ்சவங்க சுத்தமாக கண்டுக்கவே மாட்டுறாங்க. இவன் அதை வெறியாக இருக்கான், சினிமாவில் ஏதாவது நடிகராக ஜெயிக்கணுன்னு இருக்கான், நம்ம ஹெல்ப் பண்ணணும்லாம் கிடையவே கிடையாது. சம்மந்தம் இல்லாத நமக்கு வந்து கை பிடிச்சி வாப்பா மேலே ஹெல்ப் பண்ணுறாங்க. தெரிஞ்சவங்க வந்து மனசு நோவடிக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த ஃபீல்டு வந்து உண்மையில் டஃபஸ்ட்டு ஆக்டிங் வந்து சாதாரண விஷயம் இல்லை. எல்லாத்துக்கும் உடனே கிடச்சிடாது. அந்த கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கணும். படம் ஹிட் ஆகணும், அடுத்தடுத்த படங்கள் வந்து நல்லா படம் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்குது. சில வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தோணும், இவருக்கு என்னப்பா நிறைய பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் பண்ணியிருக்காரு, பெரிய பெரிய டேரக்டர்ஸ்லாம் பண்ணி பெரிய படம்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு, நடிக்கணும்னா ஈஸியாக வாய்ப்பு கிடச்சிருங்கிற மாதிரி உள்ளவங்களுக்கு தோணும். உள்ள நமக்கு தான் தெரியும். நிச்சயம் பிரதர், அது வந்து நீங்கள் சொன்ன உண்மை தான், வெளில தோணும். பட் ஆனால் வாய்ப்பு அப்படி நடிக்கிறதுக்கு மட்டும் கிடைக்காது பிரதர். அதுக்கு நம்ம ஏதாவது கொஞ்சம் மெனக்கெட்டு தான் ஆகணும். இப்போ வரைக்குமே நான் இன்னும் ப்ராப்பரான ஒரு கேரக்டர் பண்ணல, இன்னும் போராடிட்டு இருக்கேன், ஒரு நல்ல கேரக்டர் வரணும் அப்படின்னு போராடிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. அண்ட் ஃபைனலாக ஒரு இப்போ விஜய் சாருக்கு நீங்கள் எவ்வளோ நெருக்கம் அதெல்லாம் சொல்லியிருந்தீங்க, 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இப்போ ஏதோ அடுத்த படத்தோட முடிச்சுட்டு போகிறதா சொல்லியிருக்காரு, கோட்டுக்கு அப்புறம் ஃபைனல் படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சினிமாலேருந்து விலகிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சினிமாக்கே லாஸ். சினிமாவுக்கு வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 30-25% லாஸ். நீங்கள் தேட்டரோட வந்து க்ரௌடு கம்மியாகிடும். இப்போல்லாம் வந்து ஃபேமிலி அரேஞ்ச் போகிறது ரொம்ப எண்ணிடலாம், 1 2 3 4 அப்படி சொல்லிடலாம். அந்த ஒரு நடிகருக்கு மட்டும்தான் ஃபேமிலி க்ரௌட் வருது. அதில் முக்கியமான பில்லராக வந்து விஜய் சார் இருக்கார். அப்படிப்பட்ட புல்லிங் பவர் இருக்கிற ஒரு பர்சன் போகும்போது யார் இன்னுமே வந்து குடும்பத்தோடு வருவா? அது குறையுது இல்லை, பிஸ்னஸ் குறையுது, கேன்டீனில் வியாபாரம் குறையுது, எல்லாமே எல்லாத்துக்குமே லாஸு. சினிமாவுக்கு மிகப்பெரிய லாஸ் பிரதர். அது கொஞ்சம் வருத்தம் தான். பட் அதை தாண்டி எங்கே போகிறாருங்கிறது இருக்குது. மக்களுக்கு சேவை செய்ய போகிறாரு, அதே மக்களுக்கு இன்னும் பெட்டராக சேவை செய்ய போகிறாரு. அது வந்து கொஞ்சம் சந்தோஷம் இருக்குது. பட் என்னென்னா ஒரு சிலரால் வெறுக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. சினிமா விட்டு அரசியல் போனாவே விஜயகாந்த் சாரையே பிடிச்சாலும் அவர் வந்து அகெயின்ஸ்டாக கட்சிக்கு இருக்கும்போது அந்த கட்சியில் உள்ள ஃபேன்ஸ் வந்து அவரை வெறுத்து தான் ஆகணும், வெளியில் அவரை பற்றி தப்பாக பேசி தான் ஆகணும். ஸோ அப்படி ஒரு சூழல் வரும் அரசியலில். அது மட்டும் விஜய் சார் யாராவது திட்டும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அவங்கள எதிர்த்து பேசும்போது கஷ்டமாக இருக்கும், அவரை பற்றி ஏதாவது மீம் வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுதான் கொஞ்சம் நம்ம பேர் பண்ணிக்கணும், அது மட்டும். இப்போ அவரோட அரசியல் வருகை எப்படி பார்க்குறீங்க? எந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு நல்ல அரசியல் கொடுக்க முடியும் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் நம்புறீங்க? இல்லை, ஹெல்த்தியாக கண்டிப்பாக அதுக்கான உழைப்பு அவர் போடுவார். ஏன்னா இப்போ எந்த ஒரு விஷயமும் உழைப்பு இல்லாமல் கிடைக்காது அது. நம்ம அந்த ஃபேன்ஸு மட்டுமே அவர் அதுக்கான ஸ்கெட்ச் போடாமல் கண்டிப்பாக வந்திருக்க மாட்டார். அதுக்கான விஷயம் பண்ணுவார், நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ் கூட்டம் அவர் பின்னாடி இருக்குது. ஒரு மேஜிக் நடக்கும், வர எலெக்ஷனில் வந்து கண்டிப்பாக ஒரு மேஜிக் நடக்குங்கிறத எனக்கு ஒரு நம்பிக்கை. சூப்பர் பிரதர், உங்கள் ஜேர்னி பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஸ்பைரிங்காகவும் இருந்துச்சு. அண்ட் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஆக்டிங்கில் வந்து உங்களுக்கான ஒரு நிரந்தர இடம் தமிழ் சினிமா கொடுக்கணும்னு சொல்லிட்டு விசில் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கேன். தேங்க்யூ.